தேங்க்ஸ். நான் என் கடமையை தானே செஞ்சேன். லதா குட்டி, நீ என்னை பத்தி ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்தியா? நீ இல்லாம இந்த உலகத்தில் நான் எப்படிமா இருப்பேன்? அழாதீங்க விஜய். தலையெழுத்தை யாராலும் மாத்த முடியாது. நீங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கிறத எனக்கு இப்பதான் புரிஞ்சது. அதொன்னே போதும் எனக்கு. நான் இந்த சந்தோஷத்திலேயே இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நான் தான் உன்னை காப்பாற்ற முடியாத பாவியாயிட்டு. நீங்க என்ன செய்வீங்க விஜய்? உங்களால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்டீங்க. என்னோட விதி எதிர்த்து ஒரு பெரிய போராட்டமே நடத்திருக்கீங்க. எந்த கணவருமே தன் மனைவியோட பிரிவை தடுக்க இந்த அளவுக்கு முயற்சி செஞ்சிருக்க மாட்டாங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு விஜய். நான் என் கடமையை தானே செஞ்சேன். உன் கடமையை எல்லா இடத்துலயும் நீ கரெக்டா செய்யற. இனிமே என் கடமையை நானும் செய்ய ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன ஊர் போக டிக்கெட் வேணும் சார்? பாரிஸ், லண்டன், சுவிட்சர்லாந்து, ஜப்பான், டென்மார்க், நார்வே and சிங்கப்பூர். எப்ப போக போறீங்க? The next available flight. கேஷா கொடுக்குறீங்களா இல்ல செக்கா? Cash. ஹலோ மிஸ்டர் விஜய். ஹலோ சார். உங்களை பார்க்கத்தான் வந்தேன். உள்ள வரலாமா? என்ன விஷயமா வந்தீங்க இன்ஸ்பெக்டர்? நான் இப்போ ஒரு போலீஸ்காரனா வரல. பாவம், நாளைக்கு உங்க மனைவியை தூக்குல போட போறாங்க. உங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். அதுல நானும் பங்கெடுத்துக்கலாம் தான் ஒரு நல்ல நண்பனா வந்திருக்கேன். என்ன விடுங்க சார். என் மனைவியோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், எப்படியெல்லாம் போராடிக்கிட்டு இருந்திருக்கும். அவங்களோட வேதனையும் போராட்டமும் நாளையோட முடிஞ்சு போயிடும். ஆனா நீங்க வாழ்க்கை பூராவும் நீங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தீங்க. பட் மிஸ்டர் விஜய், வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது, சந்திக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. மிஸ்டர் விஜய், இங்க ஒரு சாவி கிடைக்க. இது சார், என் வீட்டு சாவி இந்த கோட்ல இருக்கு சார். அப்படியா? ஓட்ட என் கோட்ல தான் இருக்கு. இது என் வீட்டு சாவி தான். எல்லா சாவியும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ஒரே கன்ஃபியூஷன். நான் வரட்டுமா? பை தி வே மிஸ்டர் விஜய், உங்ககிட்ட பிரவுன் பிரீஃப் கேஸ் ஏதாவது இருக்கா? ஆமா சார், ஒரு பிரவுன் பிரீஃப் கேஸ் இருந்துச்சு. இருந்துச்சுன்னா இப்போ காலையில தான் எங்கேயோ காணாம போயிடுச்சு. திரும்ப கிடைக்கலையா? இல்ல சார். அதுல ஏதாவது வேல்யூபிள்ஸ் வச்சிருந்தீங்களா? ஆபீஸ் சம்பந்தப்பட்ட சில பேப்பர்ஸ், அப்புறம் ஒரு 7,000-8,000 ரூபாய் பணம் இருக்கு சார். 7,000-8,000 தானா? 70,000-80,000 இல்லையே? அவ்வளவா இல்ல சார். ஆமா, என்கிட்ட பிரவுன் பிரீஃப் கேஸ் இருந்தது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? யாரோ தொலைச்ச பிரவுன் பிரீஃப் கேஸ் ஒண்ணு என்கிட்ட கிடைச்சது. அதே மாதிரி பிரீஃப் கேஸ உங்கள்கிட்ட பார்த்தா என்னுடைய அசிஸ்டன்ட் சொன்னான். ஆனா அது உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அதுல 70,000-ஓ 80,000-ஓ பணம் இருந்துச்சு. அப்ப நான் வரட்டுமா? இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்ற மாதிரி ஆபீஸ் ரூம்ல பிரவுன் பிரீஃப் கேஸ் இருக்கு. அதுல நிறைய பணம் இருக்கு. I saw it with my own eyes. எங்க வந்தீங்க மிஸ்டர் ஆனந்த்? உங்ககிட்ட அப்புறமா பேச. இன்ஸ்பெக்டர், முதல்ல ஆபீஸ் ரூம்ல போய் பாருங்க ப்ளீஸ். என்னங்கடா இது? இன்னைக்கு முழுக்க ஒரே பிரவுன் பிரீஃப் கேஸ் விவகாரமாவே இருக்கு. என்ன மிஸ்டர் விஜய், உங்க பிரவுன் பிரீஃப் கேஸ் இங்கேயே இருக்கு. என்கிட்ட இருக்கா போய் சொன்னீங்க? 70,000 ரூபாய் இருக்கும் போல இருக்கு.
இதுக்கு நான் அவசியம் பதில் சொல்லணுமா சார்? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நிலைமை இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைக்க விரும்பல. எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இந்த பிரீஃப் கேஸ் லதாவோடது. கொலை நடந்த அன்னைக்கு நான் வீட்டுக்குள்ள வந்தேன். அப்ப லதா செத்து போன சதீஷ் பக்கத்துல உட்கார்ந்து சதீஷ் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான். அவன் பாக்கெட்ல இருந்து எதையோ தேடிக்கிட்டு இருந்தான். அவன் பக்கத்துல இருந்த பிரீஃப் கேஸ் இருந்துச்சு. லதா இருந்த குழப்பமான நிலைமையில அவங்கள சந்திக்கிறத நான் விரும்பல. அதனால லதாவுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து அவளை படுக்க வச்சுட்டு இந்த பிரீஃப் கேஸை கொண்டு போய் ரூம்ல வச்சுட்டேன். விடிஞ்சது லதாவை கேட்டப்போ, இந்த பிரீஃப் கேஸை பத்தி போலீஸ்ல சொல்லிடாதீங்க, ஏன்னா சதீஷுக்கு நான் கொடுக்க வச்சிருந்த பணத்தை இந்த பிரீஃப் கேஸுக்குள்ளதான் வச்சிருந்தேன்னு சொன்னான். சோ இந்த பிரீஃப் கேஸ் போலீஸ்ல கிடைச்சிருச்சுன்னா என் லதா குட்டி தப்பிக்கவே முடியாதுன்னு முடிவு செஞ்சேன். அதனால தான் மறைச்சேன். சாரி சார். போய் அப்பட்டமான போய். இன்ஸ்பெக்டர், லதாவை எனக்கு நல்லா தெரியும். எந்த காரணத்தை கொண்டு அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. மிஸ்டர் விஜய், உங்க மனைவியை காப்பாற்ற வேண்டிய நீங்களே ஏன் இப்படி ஒரு பொய் சொல்லி நிலைமையை மோசமாக்குறீங்க? ப்ளீஸ். நான் ஏன் இன்ஸ்பெக்டர் சார் போய் சொல்லணும்? லதாவுக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். இப்ப இவரால் எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. சந்தோஷமா இருந்த எங்க வாழ்க்கையை இவர்தான் சின்ன பின்னமாக்குனார். மிஸ்டர் ஆர், நான் உங்களுக்கு எந்த துரோகம் செஞ்சேன்? எதுக்காக என் வாழ்க்கையில குறுக்கிடு? நான் குறுக்கிடல. ஆனா லதா போய் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். லதா இந்த பணத்தை சதீஷ் கிட்ட கொடுக்க வச்சிருந்தாங்கன்னு இவர் சொல்றாரு. அது போய் இவர் ஏன் போய் சொல்லணும்? இந்த பணம் ஒருவேளை சதீஷ் கிட்ட கொடுக்க வச்சிருந்தாங்களோ? அப்படி இருக்காது. ஏன்னா சதீஷ் கிட்ட தான் ஏற்கனவே பணத்தை கொடுத்துட்டாங்களே. ஆனா அந்த பணம் சதீஷ் கிட்ட சோதனை போட்ட போது அங்க இல்லையே. அது எங்க போச்சு? ஒருவேளை ஆமா, இதுதான் அந்த பணம். அது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? சதீஷ்க்கு உங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னா சதீஷோட சதி திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்து ஏன் அன்னைக்கு ராத்திரி லதாவை தனியா வீட்டுல விட்டு வந்தீங்க? நீங்க பண்ண போன லதா எடுக்க வந்த போதுதான் அவன் அவங்கள தாக்கியிருக்கான். நீங்க எப்படி சரியா அதே நேரத்துல போன் பண்ண? Oh my God, he knew it all the time. Inspector, இது இவனு சதீஷும் சேர்ந்து போட்ட சதி திட்டம். Arrest him, Inspector, arrest him. நானும் சதீஷும் கூட்டு சேர்ந்து கொலை செஞ்சோமா சார்? என் லதா குட்டி நான் கொலை செய்வேனா சார்? சார் இவன் மனுஷன் இல்ல சார், பேய். பாட்டு பாடுற பேய். நீ எழுதின லெட்டர் வச்சு தான் அவன் லதாவை பிளாக்மெயில் பண்ணா. உன்னால் தாண்டா லதா கோர்ட்ல கேவலமா நடத்தப்பட்டா. இப்ப உன்னால் தாண்டா லதா தூக்கல். லதா சாக போறான் சார். இவன் மூஞ்சியை பார்க்க வேண்டிய பிடிக்கல சார். வெளியே போக சொல்லுங்க சார். நான் கொலைகாரனா? Yes, நீ கொலைகாரன் தான். நீ கொலைகாரன் தான். You are a murderer. You are a cheat. ஆமா, நான் கொலைகாரன் தான்டா. இப்போ நான் கொலை செய்ய போறேன்டா. You bloody bastard. Hey, stop it. ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? Behave like human beings. Yes. Mr. Anand, இது இவரோட வீடு. Yes, Inspector. உண்மையை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிற உங்கள மாதிரி இன்ஸ்பெக்டர் எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கறனால தான் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவ்வளவு மட்டமா இருக்கு. You people are really hypocrites. இவனும் போலீஸை திட்டிட்டு போறானா? வர வர எவன் தான் போலீஸை திட்டுறது? எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்க முடியுமா? தண்ணியா சார்? கொண்டு வர ப்ளீஸ். சார் தண்ணி சார். ரொம்ப தேங்க்ஸ். மிஸ்டர் விஜய், இவ்வளவு பணத்தையும் வீட்டில் வச்சுக்காதீங்க. பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க, அதான் சேஃப்டி. விஜய், உங்க ஒய்ஃபோட ஹேண்ட்பேக் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. அதை நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். பாவம், அவங்க ஆசையோட யூஸ் பண்ண ஹேண்ட்பேக். நீங்க வீணா மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. ஓகே, பாருங்க. அப்பா சார், நான் உள்ள போறேன். நீ போய் மறைச்சு போயிட்டு சார். அந்த யாராவது வந்தா சிக்னல் கொடு. சரி சார்.
ஹலோ, இன்ஸ்பெக்டர் மூர்த்தி, நான் தான். திட்டத்தை உடனே செயல்படுத்துங்க. ஓகே? இன்ஸ்பெக்டர், நான் ஆனந்த் வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், காத்துறங்க ப்ளீஸ். நீங்க எங்க இங்க வந்தீங்க? உங்க தொல்லைய பெரிய தொல்லையா போச்சு. முதல்ல உங்களை பிடிச்சி உள்ள தள்ளணும். சார், சரி சரி, உள்ள வாங்க, உள்ள வாங்க. மிஸ்டர், எதுக்காக இங்கேயே சுத்தி என் உயிரை வாங்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? லதா விடுதலை ஆகணும், அதான். உங்களுக்கு உண்மையிலேயே அந்த எண்ணம் இருந்தா ஒரு மூலையில போய் கம்முன்னு உட்காருங்க. இன்ஸ்பெக்டர் தான். மிஸ்டர் ஆனந்த், உங்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரங்க மட்டமானவங்க, உண்மையை பார்த்து கண்ணை முடிக்கிறவங்க இல்ல. போலீஸ்காரங்க கண்ணு மூடி இருந்தாலும் பார்க்க வேண்டியதை பார்த்துக்கிட்டு தான் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஐ வில் ஷோ இட் யூ. மிஸ்ஸஸ் லதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் காலிங் பெல் அடிச்சீங்களா? ஆமா. அப்ப ஏன் நீங்க கதை திறக்கல? உங்க ஹேண்ட்பேக்ல இந்த வீட்டோட சாவி இருக்கணுமே. இருக்கு. ஆனா அந்த சாவி போட்டு திறந்தா கதை திறக்கலையே. அந்த ஹேண்ட்பேக் கொஞ்சம் தரீங்களா? இந்த சாவி உங்களுக்கு தானே? ஆமா, என்னோட தான் இருக்கணும். ஆனா ஓகே ஓகே. ராமு, இத கொண்டு போய் ஸ்டேஷன்ல முடிச்சிட்டு கொடுத்துரு. எஸ் சார். இன்ஸ்பெக்டர், என்ன இதெல்லாம்? சங்கரா அட, ஏன் திறக்க மாட்டேங்குது? இன்ஸ்பெக்டரோட கோட்டு. இப்ப என்ன செய்யலாம்? உங்க ஒய்ஃபோட ஹேண்ட்பேக் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. அது நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் மூர்த்தி, விஜய் அங்க வருவாரு. ரெயின் கோட்டை பத்தியோ சாவியை பத்தியோ கேட்டா நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் லதாவோட ஹேண்ட்பேக்கை கேட்பாரு. அதுல இருக்கிற சாவியை எடுத்து காமிச்சு ஹேண்ட்பேக்கையும் சாவியும் அவர் வாங்கிட்டு தான் ரசீது எழுதி கையெழுத்து வாங்கிக்கங்க. ஓகே? இன்ஸ்பெக்டர், ரெயின் கோட், சாவி, பர்ஸ், என்ன இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது விஜயோட ரெயின் கோட். அவர்கிட்ட இருந்த இந்த வீட்டு சாவி. இந்த சாவி என் கைக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த ரெயின் கோட்டை மாத்திட்டேன். இப்போ ரெயின் கோட் மாறி இருக்கிறத விஜய் புரிஞ்சுக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் லதாவோட ஹேண்ட்பேக்ல இருக்கிற சாவியை எடுத்துக்கிட்டு வந்து அந்த சாவியால இந்த வீட்டு கதவை திறக்க முயற்சி பண்ணுவாரு. ஆனா அந்த சாவியும் இந்த வீட்டு கதவை திறக்காது. ஏன் தெரியுமா? அது இறந்து போன சதீஷ் வீட்டோட சாவி. லதாவோட பர்ஸ்ல இருந்தது சதீஷோட சாவின்னா என்கிட்ட இந்த சாவி எங்க போச்சு? இதோ உங்ககிட்ட இருந்த சாவி. ஏன் சாவியா? அது எப்படி இங்க வந்துச்சு? உங்களை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததே இந்த சாவி இந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சோதிச்சு பார்க்கத்தான். உங்களுக்கு தெரியல அப்படின்னா சதீஷோட சாவி லதாவோட ஹேண்ட்பேக்குள்ள எப்படி வந்து இன்ஸ்பெக்டர்? ஒண்ணுமே புரியலையே. ஆனந்த், கதவை சாத்திடுங்க. வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனை கூட 2 வார்த்தை கோவமா பேசிட்டோம்னா அவன் வேலையை விட்டு போயிடுவான். ஆனா என்ன மாதிரி போலீஸ்காரனை எவ்வளவு கேவலமா பேசினாலும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் வேலையில எங்களுக்குள்ள ஈடுபாடு. லதா கேஸ்ல ஆரம்பத்துல இருந்தே ஏதோ சரியில்லைன்னு எனக்கு பட்டுச்சு. என் சந்தேகம் விஜய் மேல விழுந்துச்சு. அவரை கண்காணிச்சதுல அவர் குடிச்சுக்கிட்டும் பொம்பளைங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஆனந்த், மனைவி மேல உயிரியே வச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிற விஜயோட இந்த போக்கு என் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்திச்சு. இந்த கேஸ்ல உண்மை வெளிப்படுத்தக்கூடிய தடை ஏதாவது இந்த வீட்டுல கிடைக்கும் நினைச்சு லதா பர்ஸ்ல இருந்து சாவி எடுத்துட்டு வந்து இந்த வீட்டு கதவை திறக்க முயற்சி பண்ண. ஆனா அந்த சாவியால இந்த வீட்டு கதவை திறக்க முடியல. அப்பதான் என்ன நடந்திருக்கும்னு மின்னல் அடிச்ச மாதிரி எனக்கு பட்டுச்சு. நேரா நான் சதீஷ் வீட்டுக்கு போனேன். நான் நினைச்ச மாதிரியே அவன் வீட்டு கதவை அந்த சாவி திறந்துடுச்சு. லதாவோட சாவி இங்கதான் இருக்கலாம் நினைச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வெளியில கதவை பூட்டி சாவியை சாதாரணமா வைக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். அப்படி தேடினதுல நான் நினைச்சபடியே கார்பெட் கடியில அந்த சாவி இருந்தது. எனக்கு எதுவுமே புரியல இன்ஸ்பெக்டர். புரிய வைக்கிறேன். உங்களை கொல்ல திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்ட பிரகாரம் சதீஷ் மறைவான அந்த இடத்துல இருந்து சாவியை எடுத்து கதவை திறந்து உள்ள வந்து உங்களை கொன்னுட்டு வெளியே வந்து கதவை சாத்திட்டு திரும்பி போகும்போது சாவியை அதே இடத்துல வச்சுட்டு போயிருக்கணும். ஆனா சதீஷ் அங்கதான் தப்பு பண்ணிட்டான். சாவியை எடுத்து கதவை திறந்தான். ஆனா உள்ள போறதுக்கு முன்னாலேயே மறுபடியும் சாவியை எடுத்த இடத்துலயே வச்சுட்டு உள்ள நுழைஞ்சிருக்கான். சதீஷ் கடைசி நேரத்துல செஞ்ச இந்த மாற்றம் இதுவரைக்கும் விஜய்க்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் சதீஷ் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையா சதீஷ் கிட்ட அந்த சாவியை தேடி இருக்காரு. அவங்க கிட்ட இருந்த அந்த வீட்டு சாவியை உங்க வீட்டு சாவி நினைச்சு உங்க ஹேண்ட்பேக்ல போட்டார். நீங்க சொல்றது என்ன? புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் மிஸ்ஸஸ் லதா. உங்க சொத்தை அடையறதுக்காக உங்க கணவர் சதீஷோட சேர்ந்து உங்களை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. ஆனந்த், get some water. வாங்க, உட்காருங்க. Come on, take it easy, take it easy. மெதுவா. Come on, have this water. நீங்க சொன்ன மாதிரியே உங்க யூகம் கரெக்ட் மிஸ்டர் ஆனந்த். இன்ஸ்பெக்டர், லதாவை விடுதலை பண்ணிடுவாங்கல்ல? அவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியாது. ஏன்? விஜய் மேல குத்த சாட்ட இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. லதாவோட சாவி எங்க இருக்கும்னு விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பத்தான் விஜய் சதீஷோட சேர்ந்து லதாவை கொலை செய்ய திட்டம் போட்டார்னு நிரூபிக்க முடியும். லதாவோட ஹேண்ட்பேக்கை கொண்டு வர போற விஜய் அதுல இருக்கிற சாவி எடுத்து இந்த வீட்டு கதவை திறக்க முயற்சி பண்ணுவார். அது திறக்காது. அப்பத்தான் புரியும் சதீஷ் தன்னுடைய திட்டத்துல கடைசி நேரத்துல ஏதோ மாற்றம் பண்ணியிருக்கான்னு. மறைச்சு வச்ச இடத்துல சாவி இருக்கலாமோன்னு தேடுவார். அப்படி விஜய் சாவி எடுத்துட்டார்னா அவர் தான் குற்றவாளின்னு ப்ரூவ் ஆயிடும். ஒருவேளை விஜய் அந்த சாவி எடுக்கலன்னா சட்டத்தோட முடிவை லதா ஏத்துக்க வேண்டியது. சட்டத்துடைய தீர்ப்பு ஆண்டவனுடைய தீர்ப்பு மாத்தி அமைக்குதான் பார்ப்போம். என்னடா இது வம்பா போச்சு? இந்த சாவியும் திறக்க மாட்டேங்குது. அப்படின்னா லதாவோட சாவி எங்க? ஒருவேளை அந்த மடையன் உள்ள போறதுக்கு முன்னாடியே சாவியை மறுபடியும் கார்பெட் கடையில் வச்சுட்டானா? அதை இந்த பாப்பேன். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பு. Mr. Vijay, you are under arrest. Thanks, sir.
இன்ஸ்பெக்டர் அவசரப்படாதீங்க. இப்ப கூட நான் நிரபராஜன் நிரூபிக்கிறேன். என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? I can prove it. நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை மிஸ்டர் சங்கர்.